ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மயன் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ சீஸ் ஜெல்லி கேக். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கணும். பால் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஃபுல் சைஸ் லைமோட ஜூஸ் எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைம் ஜூஸ் சேர்த்ததும் நல்லா பால் திரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதோட லைமோட அந்த புளிப்பு இருக்கிறனால அதை நம்ம ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதோட அந்த புளிப்பு போயிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சிடணும். அப்போதான் அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும். இப்போ நமக்கு ஒரு நல்ல பன்னீர் கிடச்சிருக்கு. இந்த பன்னீரை தான் நம்ம சீஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு நமக்கு எடுத்து வச்ச பன்னீரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது க்ரீமாக வர்ற வரைக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சீஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம அதுக்கு மேலே உள்ள மேங்கோ ஜெல்லி பண்ணணும். அதுக்கு ஒரு மேங்கோ எடுத்து அதில் இருக்கிற பல்பெல்லாம் தனியாக எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸை ஒரு பவுலில் சேர்த்து அதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்கை வச்சு கூட ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட்காக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறோம். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மேங்கோ சீஸ் கேக்குன்றனால அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கேக்குக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 12லேருந்து 13 மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த பேஸோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய்யாவது பட்டராவது போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நான் ஒரு கேக் பேன் எடுத்து அதில் பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த பிஸ்கெட்டை நல்ல ஒரு பேஸ் மாதிரி அதை ரெடி பண்ணிட்டேன். சீஸ் க்ரீமோட கன்சிஸ்டன்சிக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் அகரகரும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அகரகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த சீஸ் க்ரீமில் ஒரு 3 or 4 ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அத ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த சீஸ் கிரீமோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ் மேல இந்த சீஸ் கிரீமையும் சேர்த்துடணும். இப்போ நம்ம சீஸ் கேக்குக்கு ஒரு ஜெல்லி பண்ணணும். அதோட டாப் லேயருக்கு அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு 2ல இருந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதுல அகர் அகர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அகர் அகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுல ஒரு 3 or 4 ஸ்பூன் சுகர் சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மேங்கோ பல்ப்பை அதுலயே சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு வந்த உடனே அது சீஸ் கிரீம் பேஸ் மேல நம்ம வந்து சேர்த்துடணும். நம்ம அந்த மேங்கோ ஜெல்லியை சேர்த்துட்டு அதை நல்லா லெவல் பண்ணி விட்டுறணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours அதை அப்படியே விட்டுறணும். 4 to 5 hours அப்புறம் அது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டான மேங்கோ சீஸ் ஜெல்லி கேக் ரெடி. இந்த மாதிரியான ஃபுட் வீடியோஸ்க்கு மிஸ்டர் மயோன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.